Hello all, welcome to our channel Joe Arts and Creatives. இன்னைக்கு நம்ம hand embroidery classல ஒரு border line stitch எப்படி work பண்றது அப்படினு பார்க்கலாம். First ஒரு line draw பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீடில்ல thread கோர்த்து எடுத்து நம்ம starting pointல இருந்து clothோட அடிப்பக்கத்துல நீடில்ல punch பண்ணி வெளியே எடுத்து அதே இடத்துல திரும்பவும் clothோட அடிப்பக்கம் நீடில்ல விட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா நம்ம போட்டுருக்க லைனோட மேல் பக்கமா எடுத்து நீடில்ல த்ரெட்டை ஒரு வாட்டி சுற்றி எடுத்து வெளியே எடுக்கிறோம். அப்புறம் திரும்ப அதே இடத்துல திரும்ப பஞ்ச் பண்ணி லாக் பண்ணி விடுவோம். அப்புறம் திரும்ப ரெண்டாவது ஸ்டிச்சுக்காக ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே திரும்பவும் நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து திரும்பவும் அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி, அதாவது ஃபர்ஸ்ட் லைன் நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணமோ ஸ்லாண்டிங் ஆகிட்டு அதே இதில் நேர் ஆப்போசிட் சைடில் ஒரு வாட்டி திரும்ப பஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதில் லாக் பண்ணி விடுவோம். இது நம்ம நார்மல் லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான். ஒரு லீஃப் வர்றது மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன்லேருந்து ரெண்டு பக்கமும் லீஃப் இருக்கிறது மாதிரி இந்த ஸ்டிச்சை போட்டு எடுத்துக்கிறோம். நம்ம இதில் ட்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நமக்கு ட்ரெஸ்ஸில் எந்த அளவு வரைக்கும் தேவைப்படுதோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு லீஃப் ஸ்டிச் பண்ணது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ட்ரெஸ்ஸுகளில் ஒர்க் பண்ணுற டைமில் பார்டர் லைனில், அதாவது ஸ்லீவ் அப்புறம் நெக் போர்ஷன்லாம் வர இடங்களில் போட்டோன்னா பார்க்க நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அப்புறம் நீடில் இன்னொரு கலர் த்ரெட் கோர்த்து எடுத்துக்கலாம். நம்ம லீஃப் ஆகிட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால கொஞ்சம் லைட் கலர் டார்க் கலர் ஷேடிங் உள்ளது மாதிரி கலர் கான்ட்ராஸ்டில் த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட் அடையாளத்துக்காக லைன் ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல திரும்பவும் சேம் அதே ஸ்டிச் தான் இது கண்டினியூவாக போட்டுகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் லீஃப் போட்டது மாதிரி இது ஸ்டெம் போர்ஷனுக்காக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். முடிக்கிற டைமில் லாக் பண்ணி கிளாத்தோட அடிப்பக்கம் நாட் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஃப்ளார் ஒர்க் பண்ணுறது மாதிரி இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து நம்ம ஸ்டெம் போர்ஷன் போட்டிருப்போம்ல, அதே இடத்துல அந்த த்ரெட்டோட நடுப்பக்கத்தில் கிளாத்தோட அடிப்பக்கத்தில் நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். சேம் ஃப்ரெஞ்ச் நாட் தான். டவுட் உள்ளவங்க அதில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து த்ரெட்டில் ஒரு வாட்டி நீடில் சுற்றி திரும்ப இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பார்க்குறதுக்கு குட்டியாக ஒரு ஃப்ளவர் இருந்தது மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் இன்னொரு மாடல் பார்டர் லைன் ஸ்டிச் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் லேசி டேசி ஸ்டிச் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்லாண்டிங் ஆகிட்டு போயிட்டு
லைனோட மேல் பாகத்தில் ஒரு ஸ்டிச் போடுறோம். அப்புறம் செகண்ட் ஸ்டிச்சுக்காக கொஞ்சம் தள்ளி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்து ஆப்போசிட் சைடில் ஸ்லாண்டிங்காக ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். இது ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வர்றது மாதிரி, லீவ்ஸ் இருக்கிறது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம வந்துட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது. வேல்யூபிளான சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். எம்ப்ராய்டரி ஒர்க்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒர்க்ஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட் ஏதாவது உண்டு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக லீஃப் ஷேப் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமாயிட்டு திரும்ப ஃப்ளார்க்காக இன்னொரு கலர் த்ரெட் கோர்த்து எடுத்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு லீஃப் பக்கத்துலேயும் ஒவ்வொரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு எடுத்துக்கலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படின்னா நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு த்ரெட்டை ஒரு வாட்டி நீடில் சுற்றிட்டு நமக்கு எந்த இடத்துல ஃப்ளார் முடிக்கணும்னு இருக்கோமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது மாதிரியே தான் வரும். இது ஃப்ரெஞ்ச் நாட்னா நம்ம நீடில் கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து அதே இடத்துல பக்கத்தில் திரும்ப இன்சர்ட் பண்ணுவோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட்னா கொஞ்சம் தள்ளி இன்சர்ட் பண்ணுவோம். நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எந்த மாதிரி போட்டாலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக கிடைக்கும். அப்புறம் இந்த ஸ்டெம் போர்ஷன் கவர் பண்ணுறதுக்காக நம்ம லைன் ட்ரா பண்ணி இருக்க இடத்துல பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். பேக் ஸ்டிச் இல்லைன்னா ஸ்டெம் ஸ்டிச் கூட யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரெண்டுமே அழகாக இருக்கும். நீங்கள் லீஃப் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கையோடு இந்த ஸ்டெம் போர்ஷனையும் ஃபில் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஃப்ளார் ஷேப் போட்டாலும் குழப்பம் இல்லை. ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு ஸ்டெம் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணாலும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.